ஹலோ எவ்ரிவன், தமிழண்டா சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சன்டைரக்ட் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி குறைவான பணத்தை செலுத்தி எப்படி ரீசார்ஜ் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். இருக்க எல்லா டிடிஹெச்சை விட சன்டைரக்ட் டிடிஹெச்சில் குறைவான பணத்தை செலுத்தி ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். இதுக்கு ஆகக்கூடிய செலவு மொத்தம் 50 ரூபா தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சன்டைரக்ட் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி அது உள்ள உங்களோட ஸ்மார்ட் கார்டு நம்பரை போட்டு பதிவு பண்ணியிருக்காங்க. பதிவு பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஐக்கான் ஓப்பன் ஆகும். இதில் சப்ஸ்கிரிப்ஷன் பேக் அப்படின்னு உள்ளே போங்க. சப்ஸ்கிரிப்ஷன் பேக்கில் போனீங்கன்னா முதல்ல டிபிஓ 1 பேக் இருக்கும். இதில் டிபிஓ 1 பேக்கு 168 ரூபாய்க்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணி ஆகணும். 168 ரூபாய்க்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா ஆல் தமிழ் சேனல்ஸ் ப்ளஸ் கட்டண சேனல் அதுவும் உங்களுக்கு கிடச்சிரும். அந்த கட்டண சேனல் வர்றப்ப அதில் ஜி தமிழ் மட்டும் வராது. பார்த்து இன்ஃபர்மேஷன் சேனலில் நேஷ்னல் ஜியோகிராஃபி, நேஷ்னல் வைல்டு, ஹிஸ்ட்ரி, டிவி 18 இந்த மாதிரி சேனல்கள்லாம் வரும். டிஎல்சின்னு இருக்குது, அது தமிழ் சேனல் கிடையாது. டிபிஓ 2 பேக்கில் தமிழ் டிபிஓ 2 பேக்கில் 194 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா இருக்க தமிழ் சேனல்ஸ் எல்லாமே கவர் ஆகிரும். இதில் பார்த்தீங்கன்னா எல்லா இன்ஃபர்மேஷன் சேனலில் எல்லா சேனலும் வந்துடும். ப்ளஸ் தமிழ் சேனல்ஸ்னு பார்த்தீங்கன்னா எல்லா கட்டண சேனல்ஸ் எல்லாமே வந்துடும். இதில் ஜி தமிழ் இன்க்ளூடிங் ஃப்ரீ சேனல்ஸ் எல்லாமே வந்துடும். இதில் இந்த அப்ளிகேஷனில் கடைசியாக நீங்கள் போனீங்கன்னா பேக் டீட்டெயிலாக கடைசியாக போனீங்கன்னா உங்களுக்கு என்எஃப்சி பேக் 1, என்எஃப்சி பேக் அப்படின்னு ஒரு பேக் இருக்கும். இன்னொரு பேக் மை எஃப்டிஏ பேக், 2 பேக் இருக்கும். இதில் என்எஃப்சி பேக்கில் எடுத்து நீங்கள் வியூ பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் தமிழ் சேனல்ஸு நீங்கள் பார்த்தீங்கன்னா 25 தமிழ் சேனல்ஸ் வருது. பார்த்துக்கோங்க, அந்த தமிழ் சேனல்ஸ் லிஸ்ட்டை பார்த்துக்கோங்க. இதில் ப்ரோக்ராம் சேனல்ஸ்னு பார்த்தீங்கன்னா கேப்டன் டிவி, கலைஞர் டிவி, மக்கள் தொலைக்காட்சி, என்டர்டெயின்மெண்ட் சேனல்ஸ் இது ஒன்று தான். இந்த மூணு தமிழ் சேனல்ஸ் தான் என்டர்டெயின்மெண்ட் சேனல்ஸ். மக்கள் தொலைக்காட்சி, கலைஞர், கேப்டன் டிவி. மற்ற எல்லா சேனல்ஸும் சாங்ஸ், இசையருவி, முரசு இது மாதிரி இது சாங்ஸ் ரிலேட்டடான ஒரு தொலைக்காட்சி. சிரிப்பொலி வருது. மற்ற எல்லா சேனல்ஸும் நியூஸ் சேனல்ஸ். மற்ற ரிலேஜன் சம்மந்தமான சேனல்ஸ் எஸ்விபிசி, சாய் டிவி, மாதா டிவி, இந்த மாதிரி நம்பிக்கை டிவி, இந்த மாதிரி ஒரு சில ரிலிஜியஸ் சேனல்ஸ் வருது. மை எஃப்டிஏ பேக்கை நீங்கள் போனீங்கன்னா இதுக்கு 49 ரூபா ஆகுது. இதை நீங்கள் இந்த பேக் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ரீசார்ஜ் ஆகிரும். ஆனால் இருக்க எல்லா இலவச சேனலும் நீங்கள் தான் செலக்ட் பண்ணி ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வரும், ஆனால் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா அந்த சேனல்ஸை நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியது இருக்குது. ஆனால் ஒரு நிபந்தனை ஏற்படும். வாங்க என்எஃப்சி சேனலோட மொத்த டீட்டெயிலையும் பார்க்கலாம். இதில் 25 தமிழ் சேனல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த என்எஃப்சி சேனலை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ரைட் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ரைட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா செக் அவுட் அப்படின்னு போகிறப்ப உங்களுக்கு மொத்தம் டேக்ஸ் பர் ஜிஎஸ்டி 18% எடுக்கிறாங்க. இதில் 9 ரூபா மொத்தமாக எடுக்கிறாங்க. ஆக மொத்தம் சேனலோட மொத்தம் பேக்கோட செலவு 50 ரூபா, ஜிஎஸ்டி 9 ரூபா, மொத்தம் 59 ரூபா ஆகுது. நீங்கள் 59 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா என்எஃப்சி பேக்கில் மொத்த இலவச சேனலையும் நீங்கள் பார்த்துக்கலாம். இல்லை எனக்கு கொஞ்சம் கட்டண சேனல் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதிலேயே 59 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணி ப்ளஸ்
தமிழ் ஜோடி பேக்குன்னு இருக்குது. இதை நீங்கள் வியூ படி பார்த்தீங்கன்னா அது முதல்ல பார்த்தது NFC இலவச சேனல். இப்போ பார்க்குறது வெறும் கட்டண சேனல் மட்டும். இதுக்கு ஆகக்கூடிய செலவு 49 ரூபா. இதில் ஆல் சேனல்ஸ் கவர் ஆகிடுது. எக்ஸப்டட் சன் குரூப் மட்டும் இதில் கவர் ஆகாது. மற்ற எல்லா சேனலும் இதில் கவர் ஆகிரும். இதுக்கு 49 ரூபா ஆகுது. நீங்கள் சன் குரூப் மட்டும் தனியாக கவர் பண்ணி மட்டும் போய் எடுக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா ப்ராட்காஸ்ட் அப்படின்னு ஒரு லிஸ்ட் இருக்குது. அதில் போனீங்கன்னா 40 ரூபாய்க்கு சன் குரூப் மட்டும் தனியாக நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இதில் சன் குரூப் மட்டும் தனியாக வந்துக்கிறோம். இல்லை நான் தனித்தனியாக சேனல் ஆர்டர் பண்ணுறேன் அந்த மாதிரி நீங்கள் திங்க் பண்ணீங்கன்னா இதில் ப்ராட்காஸ்ட் அலோகேட் அப்படின்னு ஒரு தனியாக ஆப்ஷன் இருக்குது. அதில் நீங்கள் போனீங்கன்னா தமிழ் சேனல்ஸ் அப்படி தனியாக எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா அதோட சேனல் ப்ளஸ் சேனலோட ப்ரைஸ் லிஸ்ட் எல்லாமே வந்துடும். நியூஸ் 18 தமிழ்நாடு இது 10 பைசா வச்சுருக்காங்க. எதுக்கு இந்த 10 பைசா வச்சுருக்காங்கன்னு தெரில. அது ஃப்ரீயாகவே கொடுத்துருக்கலாம். ஒருவேளை நாங்களும் கட்டுற சேனல் வச்சுருக்கோம் அப்படிங்கிறதுக்காண்டி அந்த 10 பைசா வச்சுருக்காங்கன்னு தெரில. இதில் பார்த்தீங்கன்னா ஆல் சேனல்ஸ் கவர் ஆகிரும். இந்த KTVக்கு 19 ரூபா எதுக்கு அவங்க சார்ஜ் பண்ணுறாங்கன்னு தெரியல. அப்படி என்ன படம் போடுறாங்கன்னு தெரியல. மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லா சேனலும் இதில் கவர் ஆகிருது. தனித்தனியாக நீ செலக்ட் பண்ணி நீங்கள் இந்த சேனலை செலக்ட் பண்ணிக்கலாம். இன்ஃபர்மேஷன் சேனலும் நீங்கள் தனித்தனியாக செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த 59 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணி உங்களுக்கு விருப்பப்பட்ட சேனலில் இதில் ஆர்டர் பண்ணிக்கலாம். இப்படி தனித்தனியாக நீங்கள் ஆர்டர் பண்ணுறதுனால உங்களுக்கு ஆகக்கூடிய செலவு ரொம்ப கம்மி. நீங்கள் எல்லா சேனலும் பார்க்க மாட்டீங்க, ஒரு குறிப்பிட்ட சேனல் தான் பார்ப்பீங்க. நீங்கள் அந்த ஃப்ரீ சேனல் NFC ஆர்டர் பண்ணி உங்களுக்கு தேவையான சேனலை இதில் செலக்ட் பண்ணிக்காங்க. எந்த சேனல் செலக்ட் பண்ணுறீங்களோ இது சேனல் ப்ரைஸ். நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறப்ப தனியாக அதுக்கான டேக்ஸ் எடுப்பாங்க. 18% டேக்ஸ் வரும். அவ்வளோதாங்க. இனிமேல் நீங்கள் ஃபுல் ரீசார்ஜ் பண்ணாதீங்க. NFC பேக் செலக்ட் பண்ணி 50 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணுங்கள். அதுவே போதுமானது. NFC பேக்கை செலக்ட் பண்ணி 50 ரூபாய் ரீசார்ஜ் பண்ணி நீங்கள் விருப்பப்பட்ட சேனலை மட்டும் தனியாக ஆர்டர் பண்ணி பார்த்துக்காங்க.